மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் எப்படி வந்து தோசை இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக ஒரு சட்னி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த 5 மினிட்ஸ் சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து 4 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து சட்னிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கிறேன். எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த சட்னி வந்து ரொம்ப சீக்கிரமே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி செய்கிறது. தோசை இட்லிக்கெலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் வந்து நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்க்கலாம். சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். அப்புறமா 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது வந்து கொஞ்சம் கொதித்து திக்காக வரட்டும். இந்த சேர்த்த மிளகாய்த்தூள் அதோடைய பச்சை வாசம்லாம் போயிட்டு கொஞ்சம் கொதித்து திக்காக வர்ற வரைக்கும் இதை வந்து மிதமான தீயிலே கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சட்னி வந்து கொதித்து கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இவ்வளோதாங்க, சூப்பராக 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியில் வந்து வெங்காயம்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம், தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி சூப்பராக சட்னி செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.